Hi friends, welcome to Recipes in my home. Sahir Katija channel, thank you so much. Cook with Swagatika, thank you so much. Naila's cooking corner, thank you so much. Gautam Pandi, thank you so much. Life is messy but I am learning, thank you so much. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி இன்ஸ்டன்ட் மரத்தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரத்தக்காளி இந்த சீசனில் கிடைச்சிச்சின்னா வாங்கி இதே மெத்தடில் ஊறுகாய் செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்பவே ஹெல்த்தி. இந்த மரத்தக்காளி பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், விதைகள்லாம் ரெட் கலரில் இருக்குது. இப்போ இன்னொன்று கட் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குங்க. இப்போ இந்த கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது ரெட் கலரில் இருக்குள்ள. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். எல்லாமே நல்ல புளிப்பு சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஊறுகாய் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்திங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துட்டு இதே போல் இந்த நடுவில் இருக்கிற சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். தோல் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். இப்போ எல்லா சதை பகுதியுமே எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். தாராளமாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருந்தேன். இப்போ பொரிஞ்சு வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற மரத்தக்காளி ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஊறுகாய். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கி விட்டுட்டேன், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் மரத்தக்காளி ஊறுகாய் ரெடி. இப்போ நல்லா ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த தக்காளி ஊறுகாய் 1 வாரத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாது, அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்படியே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வெயிலில் கூட வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி மரத்தக்காளி ஊறுகாய் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.